அனைவருக்கும் ஐயப்பனின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே. நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறவங்க லைக் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல விஷயம் மற்றவர்களோட போய் சேரும்போது அது கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தாலே பலவிதமான ஆசைகள் இருக்கும். அதில் நிறைவேறிய ஆசைகளும் இருக்கும், நிறைவேறாத ஆசைகளும் இருக்கும். அந்த நிறைவேறாத ஆசைகளை நம் நிறைவேற வைக்கும் பொழுது நம் முயற்சி எடுப்போம். இப்படி பண்ணால் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு. அந்த விஷயத்தையோடு நம்ம இறைவனின் அனுக்கிரகமும் இருந்தால் நிச்சயம் நிறைவேறும். அத்தகைய வேண்டுதல்களை நிறைவேறக்கூடிய அனுக்கிரகத்தை உடனே அருளக்கூடிய தெய்வமாக விளங்கியவர் தான் நம்ம முருகப்பெருமான். கந்தா என்று மனம் முருகி அழைத்தாலே நினைத்த உடனே நிற்கக்கூடிய கருணைமிக்க கடவுள் தாங்க நம்ம முருகப்பெருமான். அவரை நினைத்து நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாடானது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் என்று இந்த இடத்துல குறிப்பிடுறோம். நம்மில் பலரும் செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்லை என்று ஒதுக்கி வைக்குவோம். செவ்வாய்க்கிழமை போல ஒரு அற்புதமான நாள் இல்லை என்று முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. முருகருக்கு மிகவும் உகந்த தினமான செவ்வாய்க்கிழமை அங்காரக்காரனுக்கும் உகந்தது. நம்முடைய வேலை, வருமானம், ஆரோக்கியம் போன்ற அனைத்திற்கும் காரணமாக இருக்கிறவர் தான் நம்ம செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுக்கு உகந்த நாள் தான் செவ்வாய்க்கிழமை. அத்தகைய அற்புதமான இந்த நாளை நாம் இனியும் ஒதுக்கி விடாமல் இறை வழிபாட்டிற்கு என ஒதுக்கினால் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பலனை பெறலாங்க. செவ்வாய்க்கிழமையின் மகிமை நன்கு அறிந்து நம் முன்னோர்கள் செவ்வாய் வெறும் வாய் என்று அத்தனை சாதாரணமாக சொல்லியிருப்பார்கள். நாமோ இதற்கான அர்த்தத்தை தவறாக புரிந்து கொண்டு அந்த நாளையை ஒதுக்கி வைக்கிறோம். இப்போது இந்த பழமொழிக்கான அர்த்தத்தையும் இந்த நாளின் விரத பலனையும் தெரிந்து கொள்ளவாங்க. செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நினைத்து மௌன விரதம் இருக்க வேண்டும். இதை தான் நம் முன்னோர்கள் செவ்வாய் வெறும் வாய் என்ற பழமொழியாக சொல்லியிருக்கிறார்கள். அன்றைய தினம் முழுவதும் யாரிடமும் பேசாமல் எதையும் சாப்பிடாமல் முருகப்பெருமானை நினைத்து மௌன விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்ததும் எதுவும் நிச்சயமாக நடந்தே தீரும். இந்த விரதத்தை 9 வாரங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டுங்க. இந்த விரதம் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து முதல் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்கள். அதன் பிறகு முருகப்பெருமானை நினைத்து அவருடைய மந்திரங்களை ஜபித்ததோடு முருகப்பெருமானுக்கு 6 வெற்றிலை வைத்து அதன் மேல் ஒரு அகல் விளக்கை எடுத்து வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்க. இன்றைய நாளில் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். எந்த மந்திரம் தெரியாது என்பவர்கள் ஓம் சரவணபவ என்ற இந்த நாமத்தை மட்டுமே நாள் முழுவதும் ஜெபித்து கொண்டு இருந்தாலே போதும். இறைவனின் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வழிபாட்டை கோவிலிலும் செய்யலாம், வீட்லேயும் செய்யலாம். இன்றைய கால சூழ்நிலையில் எந்த மௌன விரதத்தை அனைவராலும் இருக்க முடியாது என நினைப்பவர்கள் உண்டு. அப்படியானவர்கள் அன்றைய நாளில் முருகப்பெருமானை மனதார நினைத்து அவரை மட்டுமே சிந்தனையில் வைத்து அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டு மனமாற வேண்டினால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் பலிக்குங்க. நீங்கள் வேண்டக்கூடிய உங்களுடைய வேண்டுதல் நியாயமானதாக இருக்க வேண்டும். முருகனை இந்த முறையில் வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வேண்டுதல் பலிப்பதுடன் சிவபெருமானின் அருளையும் முழுவதுமாக பெற முடியும். ஏனெனில் முருகனின் சிவபெருமானின் அம்சம்தானே. இந்த ஒரு வழிபாட்டை செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்களை காணலாம். இந்த வழிபாட்டை முழு மனதுடன் செய்து முருகப்பெருமானை முழு அருளையும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.